வீடுகளில் சுத்தமாக ரொம்ப ருசியாக சமைக்கிற சாப்பாடு ஆம்பளைங்களும் வளர்ந்த ஆம்பளை குழந்தைங்களும் சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா அவங்க வேறு எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க, யார் வீட்லேயும் சாப்பிட பிடிக்காது. எந்த ஒரு விசேஷத்துக்கு போனால் கூட நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இல்லையேன்னு தான் நினைக்கும். அந்த சாப்பாடு தான் மெயினாக அந்த குடும்பத்தோட ரொம்ப அட்டாச் அவங்கள வச்சுக்கும். அந்த சாப்பாடு ஒன்று அவங்களுக்கு அட்டாச்சாக இல்லைன்னா தான் அவங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேவாங்க, அங்கே போய் சாப்பிடுவாங்க, இங்கே போய் சாப்பிட. சில நேரங்களில் அவங்க தப்பாக போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. சிலர் அதான் சொல்லுவாங்க, ஆம்பளைங்க கரெக்டாக சாப்பாடாக்கி போடணும், பொம்பளைங்க அதான் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் போய் பொண்ணை கட்டும்போது சொல்லுவாங்க, பிள்ளைக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. சமைக்க தெரியுமா, என் பையன் இப்படி சாப்பிடுவான், என் பையன் அப்படி சாப்பிடுவான்னு சொல்லுவாங்க. அப்படியும் தெரியாத பொண்ணாக இருந்தால் கூட கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு குடும்பமாக இருந்தால் வேலை பழக்கி கொடுத்துருவாங்க. அவங்களும் சொல்லுவாங்க, நீ இப்படியெல்லாம் சமைச்சாதாம்மா அவனுக்கு பிடிக்கும், இப்படி சமையல் பண்ணலைன்னா அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த சமையல் நல்லா சமைச்சு வாய்க்கு ருசியாக சுத்தமாக சில ஆம்பளைங்க ரொம்ப சுத்தம் எதிர்பார்ப்பாங்க. சமையல் ஏதோ ஒன்று செஞ்சு சட்டியில் கொண்டு போய் அப்படியே வைக்கிறத விரும்ப மாட்டாங்க. சமைச்சு நல்லா சுத்தமான ஒரு பாத்திரத்தில் கொண்டு போய் போட்டு ப்ளைட்டு வச்சு அவங்களுக்கு பரிமாறதில் வச்சு அவங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க. இந்த மாதிரி விருப்பப்படுற ஆம்பளைங்களோ வளர்ந்த பசங்களோ வேறு எங்கேயும் வெளியே சாப்பிட விரும்பவே மாட்டாங்க. இது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். இந்த மாதிரி வீட்டில் சாப்பாடு அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்காமையும் சுத்தம் இல்லைனா தான் எங்கேயோ அங்கே சாப்பிட்லாம், இங்கே சாப்பிட்லாம், அங்கே சாப்பிட்லான்ட்டு அவங்க அப்படியே ஒரு பழக்கத்தோட இன்னொரு பழக்கத்துக்கு போய் அப்படியே போயிடுறாங்க ரொம்ப தூரம். அவங்கள மறுபடியும் அந்த இழுத்து பிடிக்க முடியாமல் போயிடும்.